அனைவருக்கும் வணக்கம். பகவான் கிருஷ்ணர் விஷ்ணுவின் 8வது அவதாரமாக கருதப்படுகிறார். மகாபாரதத்திலும் பாகவத புராணத்திலும் இவரை பற்றி கூறப்பட்டுள்ளது. இவரை தமிழர்கள் கண்ணன் என்ற பெயரிலும் வட இந்தியர் கண்ணையா என்ற பெயரிலும் அழைக்கின்றனர். இது தவிர கேசவன், கோவிந்தன், கோபாலன் போன்ற பல பெயர்களால் வழங்கப்படுகிறார். வருடந்தோறும் ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்த நாள் கிருஷ்ணனின் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இது மட்டுமா, அவரை தெய்வ குழந்தையாக, குறும்புக்காரனாக, முன்மாதிரி காதலனாக என பல வகைகளில் குறிப்பிடுகின்றது. இவரை பற்றிய குறிப்புகள் மகாபாரதம், ஹரிவம்சம், பாகவத புராணம், விஷ்ணு புராணம் போன்ற நூல்களில் காணலாம். கிருஷ்ணரின் வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிந்து கொள்ளலாமா? விருட்சிணி குலத்தின் சூரசேனரின் மகன் வசுதேவர். இந்த வசுதேவர் தேவகி இணையருக்கு 8வது குழந்தையாக மதுராவின் சிறையில் பிறந்தார். புராண நூல்கள் மற்றும் ஜோதிட கணிப்புகள் அடிப்படையில் அவரது பிறந்த தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொடுமைக்கார அரசனான கிருஷ்ணரின் தாய்மாமன் கம்சன் அவனிடமிருந்து கிருஷ்ணரை காக்க கிருஷ்ணர் பிறந்த நாளன்று அவரை வசுதேவர் யமுனை ஆற்றுக்கு அப்பால் உள்ள கோகுலத்தில் குடியிருந்த யாதவ குலத்தினரான நந்தகோபர், யசோதை இணையரிடம் ஒப்படைத்தார். கோகுலம் வாழ் யாதவர்களின் தலைவர் நந்தகோபர், யசோதா அவர்களால் கிருஷ்ணர் அன்பாக வளர்க்கப்பட்டார். பின்னர் கோகுலம் வாழ் யாதவர்கள் பிருந்தாவனத்திற்கு இடம் பெயர்ந்தனர். குழலூதி, மாடு மேய்த்து, நண்பர்களுடன் விளையாடி, வெண்ணெய் திருடி, குறும்புத்தனம் செய்து காலத்தை கழித்த கிருஷ்ணன் பிருந்தாவனத்தின் செல்ல பிள்ளையானார். மேலும் இவரை தாக்க கம்சனால் ஏவப்பட்டு வந்த கொடிய அசுரர்களையும் அவர் வதம் செய்தார். இதை தவிர இந்திரன் கோகுலத்தை அழிக்க பெரும் மழையை உண்டாக்கிய பொழுது கோவர்தன மலையை குடையாக பிடித்து அவர்களை காப்பாற்றினார் எனவும், மேலும் யமுனை நதிக்கரையில் இருந்த காளிங்கன் என்ற பாம்பையும் அடக்கினார் என்றும் புராணங்கள் கூறுகின்றது. பலராமர் மற்றும் கிருஷ்ணர் மதுரா சென்று தன் மாமன் கம்சனை அழித்து மதுராபுரியை தன் தாய் வழி தாத்தா உக்ரசேனரிடம் ஒப்படைத்துவிட்டு கோகுலம் வாழ் யதுகுல மக்களுடன் சௌராஷ்டிர தீபகற்பத்தில் உள்ள கடற்கரை அருகே துவாரகை என்னும் புதிய நகரை உருவாக்கி வாழ்ந்தனர். சங்ககால புலவர் கபிலர் துவாரகை பற்றி கூறுகிறார். அவருடைய இளமை பருவம் எப்படி இருந்தது தெரியுமா? இளவயதில் பிருந்தாவனத்தில் இருந்த பெண்களின் மனதில் இடம் பிடித்தவர். இவர்களில் ஒருவரான ராதையுடன் காதல் புரிந்தார். வாலிப வயதை அடைந்தவுடன் பலராமருடன் மதுரா சென்று கம்சனை வென்று தன் தாத்தாவான உக்ரசேனரிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்தார். தனது அத்தை மகன்களான பாண்டவர்களுடன், குறிப்பாக அர்ஜுனனுடன் நட்பு கொண்டார். பின்னர் துவாரகை என்னும் புதிய நகரை நிறுவி மதுரா மக்களுடன் குடிபெயர்ந்தார். இவருக்கு மனையாட்டிகள், 8 மனைவிகள். கண்ணன் மொத்தம் 16,008 மனைவிகளை கொண்டிருந்தார். அவற்றுள் மனையாட்டி என்று அழைக்கப்பட்ட 8 மனைவிகள் முதன்மையானவர். அவர்கள் யாரா தெரியுமா? ருக்மணி, சத்யபாமா, சாம்பவதி, நக்னசித்தி, காளிந்தி, மித்ரவிந்தை, இலக்குமனை, பத்திரை ஆவார். மற்றும் பிற 16,000 பேர் அவரது சுதேசி மனைவிகள். அவர்கள் அனைவரும் வலுக்கட்டாயமாக நரகாசுரனின் மாளிகையில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள். கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்ற பிறகு அப்பெண்களை அவர்களின் குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் அனைவரையும் அவர் ஒரே நாளில் மணந்தார். அவர்களுக்கு புதிய அரண்மனை கட்டி ஒரு மரியாதையான இடத்தில் அவர்களை நிறுத்தினார். எனினும் அவர் தனது 8 மனைவிகளை தவிர மற்றவர்களிடம் எந்தவித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை. ருக்மணிக்கு 5 சகோதரர்கள். அவர்கள் பெயர்கள் ருக்மி, கருக்மன், ருக்மபாகு, ருக்மகேசன், ருக்மமாலி என்பன. ருக்மணிக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்த குழந்தை பிரத்யும்னன். இவருக்கும் ருக்மியின் மகளான ருக்மவதிக்கும் திருமணமானது. பிரத்யும்னன் ருக்மவதிக்கு பிறந்தவர்தான் அனிருத்தன். இவர் கிருஷ்ணரின் பேரனாவார்.
கிருஷ்ணர் சாம்பவதிக்கு பிறந்த மகன் சாம்பன். அவருடைய பகவத்கீதை எல்லோரும் அறிந்ததே. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசித்தார். அதில் தர்மம், நீதி மற்றும் கடமை பற்றிய கருத்துக்களை போதித்தார். குருக்ஷேத்திர போரில் கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்து பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடித் தந்தார். கிருஷ்ணரின் பெருமை. கிருஷ்ணர் விஷ்ணுவின் அவதாரமாக போற்றப்படுகிறார். இந்துக்களால் கடவுளாக வணங்கப்படுகிறார். கிருஷ்ணரின் பிறந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. வணக்கம்.